திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் கூக்கால் கிராமத்திற்கு சென்ற சுற்றுலா பயணிகளிடம் பணம் கேட்டு பெண் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. அரசு நிலத்தை கும்பல் ஆக்கிரமிப்பு செய்து வீடு கட்டி வைத்துக் கொண்டு சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு வாடகைக்கு விட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். நாங்க எல்லாம் செய்யுங்கிறதுக்குள்ள ஸ்டே பண்ற பசங்க மட்டும் தான் தாளத்துல இறங்குவாங்க. எங்களுக்கு நாங்க அங்கிருந்து வரோம். அப்படின்னா உள்ள ஏறும்போது சொல்லணும் 1000 ரூபாய் ஒருத்தனுக்கு வேணும். 50 ரூபாய் தானே சொன்னேன். 50 ரூபாய் கொடுத்து 1000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க எல்லாம் பாருங்க தம்பி. 1000 ரூபாய்க்கு என்ன இருக்குதா? உனக்கு மூளை இருக்குதா? தற்போது சுற்றுலா பயணிகள் தங்குவதற்கு வாடகைக்கு வீடு விடப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அதுவும் அரசு நிலத்தை கைப்பற்றி இந்த மாதிரியான செயலில் கும்பல் ஈடுபட்டிருக்கிற ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த குற்றச்சாட்டுடைய உண்மைத்தன்மை என்ன, அங்கு என்ன நடந்தது, முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் தற்போது பசுமையான சூழல் நிலை வருகிறது. இதன் காரணமாக கொடைக்கானல் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய விளைநிலங்கள் மற்றும் மலைமுகங்கள் தவழ்ந்து செல்லும் மேகக்கூட்டங்கள் என ரசனையுடன் காணப்படுகிறது. இதனை காண்பதற்காக சுற்றுலா பயணிகள் தற்போது மேல்மலை கிராமங்களுக்கு அதிக அளவில் படையெடுத்து செல்கின்றனர். குறிப்பாக கூக்கா கிராமத்தில் இருக்கக்கூடிய மலைப்பகுதிக்கு இளைஞர்கள் சிலர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சென்றுள்ளனர். அப்பொழுது அந்த பகுதியில் இருந்தவர்கள் இளைஞர்களை உள்ளே வர கட்டணம் வசூலித்து உள்ளே அனுப்பிய நிலையில் நீண்ட நேரமாக அந்த இளைஞர்கள் அந்த பகுதியில் இருந்த நிலையில் ஒரு பெண்மணி பெண்மணி ஒருவர் இந்த இளைஞர்களை வெளியேறுமாறு கூறியுள்ளார். அதற்கு அந்த இளைஞர்கள் நாங்கள் பணம் செலுத்திவிட்டு தான் இங்கு வந்திருக்கிறோம் என்று கூற அதற்கு அந்த பெண்மணி அது புகைப்படம் எடுத்ததற்கு மட்டும் சரியாகிவிட்டது. மேலும் இருக்கக்கூடியதற்கு 20 நிமிடங்கள் ஆகியதாக கூடுதலாக பணம் கேட்டுள்ளனர். இதனால் இந்த இரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் இதனை வீடியோவாக எடுத்த அந்த இளைஞர்கள் சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்துள்ளனர். குறிப்பாக கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக இந்த கூக்கால் பகுதியில் உள்ள இடத்தில் கோட்டாட்சியர் மற்றும் காவல்துறையினர் அதிரடி சோதனை செய்ததில் அப்பகுதியில் போதை கலன் மற்றும் கஞ்சா அதிக அளவில் வைத்திருந்ததாக கூறி இந்த இடத்தில் இருந்த இருவரை கைது செய்தனர். மேலும் இங்கு இருக்கக்கூடிய இடம் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடமாகவும் அதில் ஆக்கிரமித்து இவர்கள் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளிடம் கட்டணம் வசூல் செய்து தங்கு விடுதிக்கு கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தொடர்ந்து இது போல செய்து வரும் இவர்கள் மீது காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை தற்போது வைத்துள்ளனர்.